அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த வீடியோ மூலிமா இந்த வசனத்தோடு உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனாலே தேவாலயம். பாருங்கள், நம்ம ஓடினாலும் புரோஜனம் இல்லை, விரும்பினாலும் புரோஜனம் இல்லை. இறங்குகிறனால, தாழ்மைப்படுகிறனால என்ன வருமா? அவன் தான் தேவ ஆலயன்றார் ஆண்டவர். ஓடி பிரயாசப்பட்டு அதை முடிக்கணும் என்று ஓடுவோம், அது இல்லைப்பா. விரும்புகிறனால இது அடையணும் என்று விரும்புவோம். ஆலயத்துக்கு போனோம், இதெல்லாம் செய்யணும் முடிவோம், ஆனால் முடியாது. காரணம், இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆண்டவர் அதை பார்த்தா சொல்ல, விரும்புகிறவனும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவனால. இரக்கம் அப்படின்னு சொன்னால் இது தேவனுடைய வழி, தேவனுடைய பாதை. இதில் நம்ம இறங்கி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தம் விருப்பத்தோடு இரக்கம் எல்லாரும் மேலே இரக்கம் வைக்கணும், தயவு வைக்கணும். இயேசு அப்படி தான் தயவு உள்ளவராக இருந்தார், இரக்கம் உள்ளவராக இருந்தார். உங்கள் வாழ்க்கையில் அந்த இரக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் தாங்க தேவாலயம். உங்கள்கிட்ட தான் தேவாலயம், நீங்கள் தான் தேவ ஆலயமாக இருப்பீர்கள். நீங்கள் தேவ ஆலயமாக இருப்பீர்கள் உங்களை பார்த்து சொல்கிறார். எப்போ போது இரக்கம் வைக்கும்போது, தயவு பெறும்போது, நீடிய பொறுமை வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஆண்டவருங்க உருக்கமாக சொல்கிறார். ஆகையால் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவாலயம். இறங்குகிறவனே தேவாலயன்றார். அப்போனா நம்ம என்ன பண்ண? இரக்கம் வேணும், தயவு வேணும், நீடிய பொறுமை வேணும். எல்லா இடங்களிலும், இங்கே மட்டும் இல்லை. வீடியோ பார்க்குறோம், சாலியத்துக்கு போகிறோம், அங்கே மட்டும் இல்லைங்க. நம்ம உறவினர் மத்தியில், வேலை ஸ்தலத்தில் நம்மளும் இரக்கமுள்ளவராக, தயவுள்ள வந்து கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்து எப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் நம்மளை போல இருப்பார். ஆனால் அவருடைய அன்பு நம்மளுக்குள் வந்து வெளிப்பட வேண்டும். அதுதாங்க இரக்கம், அதுதான் தயவு, அதுதான் தாழ்மை. ஆண்டவர் தாழ்மை இந்த நாளில் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தாழ்மையை கடைப்பிடிங்க, தயவனை சரிசிங்க, அன்போடு வாழுங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ.